அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். ஏப்ரல் 29 நோட் பண்ணிக்கங்க. அன்னைக்கு சிவபகவானை குபேரர் பூஜை செய்த புதன்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய குபேர பிரதோஷம். உங்கள் வாழ்வில் நீங்கள் நினச்ச மாதிரி சிவனருளால் உங்களுக்கு செல்வம் பெருகணும் அப்படின்னா குபேரர் இருந்த ஒரு விரதத்தை தான் இந்த குபேர பிரதோஷ விரதமாக நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். சிவசிவனு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். புதன்கிழமை ஆண்கள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டிய ஒரு தெய்வீகமான நாள். அன்னைக்கு பெண்கள் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி முகம், புடனி, கழுத்து, மார்பலை தேய்ச்சி குளிங்க. ஆண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு காலையிலேயே கை நிறைய பச்சை பயிரை எடுத்து நெஞ்சுக்குழியில் வச்சுட்டு அண்ணாமலையாரை நினைச்சிட்டு ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை 51 முறை சொல்லி கிழக்கு திசையில் வீசிடுங்க. காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் மனசுக்குள்ள சிவசிவ சிவசிவ என்கின்ற மந்திரத்தையே மூச்சா, பேச்சா, செயலா, ஆக்கமா, ஊக்கமா அனைத்துமா பாருங்க. ஏன்னா பிரதோஷத்தன்று யார் ஒருவர் சிவசிவ மந்திரங்களை சொல்கிறார்களோ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேவர்களும் நம்மை சூழ்ந்திருப்பார்கள் என்பது நமது பெரியவங்க சொன்ன ஒரு வழிமுறை. அதை மனசில் வச்சுட்டு சிவசிவ மந்திரங்களை சொல்லுங்க. மாலை 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள மீண்டும் ஒரு முறை குளித்து விட்டு உங்கள் வீட்டில் ஒரு தட்டில் வாழை இலையோ அல்லது வெற்றிலையோ வச்சு சின்னதாக மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சு சின்னதாக சிவலிங்கத்தை மஞ்சளில் பிடிச்சு நந்தி தேவரை பிடிங்க. நிறைய பேருக்கு கேள்வி வரும், சிவலிங்கத்தை எல்லாம் பிடிச்சு வீட்டில் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். நம் வழிபாடு, நம் முன்னோர்கள் சொன்ன வழிபாட்டை எல்லாரும் செய்யலாம். இதை வச்சுட்டு அதற்கு முன்னாடி வில்வம், விநாயகர் கருகம்புல், சிவபகவானுக்கு வெல்வம், ஒரு தட்டு நிறைய பச்சரிசியும் மஞ்சளும் கலந்து அச்சதையை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 51 காயினை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஏதோ ஒரு பிரசாதத்தை தயார் பண்ணி வச்சுட்டு அந்த லிங்கத்திற்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி ஓம் சிவ சிவ ஓம் 108 முறை, ஓம் நம சிவாய 108 முறை, ஓம் சிவாய நம, இந்த 3 மந்திரங்களை 108 முறை சொல்லுங்கள். சொல்லும்போது அந்த அச்சதையால் காயினால் அர்ச்சனை செய்யுங்க. அர்ச்சனை செய்துட்டு அந்த பிள்ளையாரையும் லிங்கத்தையும் கரைச்சி வீடு முழுவதும் தெளித்து விட்டு துளசி தீர்த்தத்துக்கு ஊற்றிட்டு உங்கள் நெற்றி முழுவதும் இந்த மஞ்சளை பூசிக்கங்க. 51 ரூபா காணிக்கை எடுத்து மஞ்சள் கலர்ந்து அண்ணாமலையாருக்கு வேண்டி எடுத்து வையுங்க. மிக விரைவில் அண்ணாமலைக்கு வருவேன், கிரிவலம் செல்வேன், என் வாழ்வில் இருக்கக்கூடிய செல்வத்தடை சரியாகும் அப்படின்னு வேண்டிட்டு இதை செய்யுங்கள். குபேரலிங்கத்தில் இருக்கக்கூடிய உண்டியல்ல இந்த 51 ரூபாயை நீங்கள் எப்போ போவீங்களோ அப்போ செலுத்துங்க. இதை செய்து பாருங்கள். குபேரரின் அருளும் சிவனின் அருளும் சித்தர்களின் ஆசியும் கிடைத்து எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். செயல்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. இந்த மாதிரியான சூட்சும பரிகாரங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரும் மே 1ஆம் தேதி சிறப்பு சத்யநாராயண பூஜையும் சித்திரகுப்த பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த பூஜையில் கலந்து கொள்கிறவங்களுக்கு மணி லாவா டிவைன் பிரேஸ்லெட்டை பிரசாதமாக தரோம். உங்களுக்கும் இந்த தெய்வீக பிரேஸ்லெட் பிரசாதமாக வரணும்னா கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் சங்கல்பம் செய்யுங்கள். மே 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் நான் மலேசியா வர இருக்கின்றேன். மலேசியா அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள உங்களுக்கான தனிநபர் ஆலோசனைகளுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மே 16, 17 கொல்லிமலைக்கு வாருங்கள். கொல்லிமலையில் தெய்வீக ஆனந்த ரகசியம் தாந்திரிக் சாதனா பயிற்சி வகுப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த முறை சூட்சமமான கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ரகசியமான பரிகாரங்களை உங்களுக்காக செயல்படுத்த இருக்கின்றோம். வாருங்கள். ஆனந்த வாழ்க்கையை உருவாக்க ஆனந்த ரகசியம். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க.